ஒரு அரசியல் பிரச்சார மேடையிலே எப்படி ஒரு ஆவேசமாக பேசுவார்களோ அது மாதிரியான ஒரு பெருங்குரல் எடுத்து பிரேமலதா அவர்கள் பேசினார்கள். அப்படி ஒரு பெருங்குரல் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போதே 15 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கை சொன்னது இந்த அனுதாப அலையை மொத்தமாக அரசியல் அலையாக மாற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் அவரிடத்திலே தெரிகிறது. சுவாசிக்கிற உடலாக இருக்கிற அந்த கட்டத்திலேயே அவசரமாக கொண்டு தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொள்ள வேண்டிய அளவிற்கு அந்த கட்சிக்குள் ஏதாவது பொதுச் செயலாளருக்கு ஏதாவது போட்டி நிலவுகிறதா என்ன? அவசரமாக அவர் பொதுச் செயலாளரானதோ அவசரமாக அவர் ஆவேச உரை ஆற்றுவதோ என்பது முதலில் அநாகரிகமானது, ஒரு பண்பாடற்ற செயல். அவர்கள் இதை வைத்துக் கொண்டு என்ன பேரம் பேச போகிறார்கள் என்கிற ஒரு கணக்கு தான். பிரேமலதா குறித்து நல்ல அபிப்பிராயங்கள் மக்களுக்கு இல்லை. வேடிக்கை பார்க்க போனாலும் நானும் தான் ஒரு ஆளு, நானும் தான் கோயம்பேடு மேம்பாலத்துல நின்றேன். நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? நான் நிச்சயமா ஓட்டு போட மாட்டேன். அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். என்னுடைய அரசியல் வழிகாட்டி விஜயகாந்தன் சொல்றாரு, அவருக்கும் பெருசா அரசியல் அறிவு கிடையாது. என்னுடைய கட்சிக்கு இதுதான் கொள்கை, என்னுடைய கட்சிக்கு குறிப்பிட்ட கொள்கை இருக்கிறதுன்னு அவர் என்னைக்கா சொல்லியிருக்கிறாரா? அவர் மனிதாபிமானத்தை நான் விமர்சனம் செய்யல, ஆனால் அவருடைய அரசியல் விமர்சனத்துக்குரியது, மறுபரிசீலனைக்குரியது. அவர் என்ன அரசியல் செய்தார்? இடைத்தரகர்களால் தான் தொடர்ந்து கையாளப்பட்டார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழருவி மணியன் ஒரு ஃபேமஸான புரோக்கர் இருக்காரு. அவர் அந்த புரோக்கர் வழியா தான் அடுத்த நாடாளுமன்ற கூட்டணிக்கு பாஜக பாமக கூட்டணியில போய் அவர் இருந்தார். தொடர்ச்சியாக அவர் யாரால கையாளப்படுறாருன்னா முழுக்க இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் புரோக்கரால தான் அவர் கையாளப்பட்டிருக்கிறார். பிரேமலதா கொஞ்சமாக விஜயகாந்தினுடைய நட்பு வட்டத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவருடைய உயரத்துக்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அத்தனை பேரையும் படிப்படியா நீக்கினாங்க. முழுக்க அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துறதுக்கு அவங்க ரொம்ப வேலை செஞ்சாங்க. கேப்டனுக்கு வெட்டிய குடியிலே தேமுதிகவும் சேர்ந்து அடக்கமாய் விஜயகாந்தின் சகாப்தம் முடிந்து விட்டது. இனி அரசியலில் ஒரு அடி கூட பிரேமலதாவால் எடுத்து வைக்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அதெல்லாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் ராஜகம்பீரன். தோழர் வணக்கம். வணக்கம். விஜயகாந்த் தான் இப்போ ட்ரெண்டு. அவருடைய இறப்புக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமே ட்ரெண்டில் தான் இருக்கிறாரு. அதில் அவர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நிறைய பேர், ஒரு பெருந்திரளான கூட்டம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க. அதில் ஒரு பகுதியாக அஞ்சலி செலுத்த வந்தவர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி சொன்னாங்க. அன்றைக்கு இரவே தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் முறையில் நன்றி சொன்னாங்க. அதுக்கு மறுநாளும் கூட சமாதியிலிருந்து முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி சொன்னாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதை குறித்து நிறைய விமர்சனங்கள், என்ன கணவர் இறந்துருக்க வீட்டில் நீங்கள் லைவ்ல நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த விமர்சனங்கள் சரின்னு பட்டுச்சா? அப்படி நன்றி சொல்லியிருக்க கூடாதா? நன்றி சொல்வதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் பெரும் குரல் எடுத்து ஒரு அரசியல் பிரச்சார மேடையிலே எப்படி ஒரு ஆவேசமாக பேசுவார்களோ அது மாதிரியான ஒரு பெருங்குரல் எடுத்து பிரேமலதா அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசுகிற அந்த ஃப்ளோவிலே இப்படி ஒரு நன்னாளில் நாம் எல்லாம் ஒன்றாக கூடினோம்னாங்க எப்படி கேப்டன் இறந்த நாள் அவர்களுக்கு நன்னாளாக மாறியது என்று தெரியவில்லை. ஒருவேளை வார்த்தை தவறி சொல்லிவிட்டால் கூட சரி, ஒரு மேடை பேச்சில் சில நேரம் சில வார்த்தைகள் தவறுதலாக விழக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, எடப்பாடி உள்ளிட்டவர்கள் கூட அவங்க ஜெயலலிதா நீங்க இன்னொரு அரசியல் அறிஞரை ஒப்பிடுவது எனக்கு பிடித்திருக்கிறது இடத்துல. அப்படி ஒரு பெருங்குரல் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போதே 15 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கை சொன்னது, கேப்டனுடைய கனவை நனவாக்குவோம் என்று சொல்வது, அதனால இந்த அனுதாப அலையை மொத்தமாக அரசியல் அலையாக மாற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் அவரிடத்திலே தெரிகிறது. அப்படி மாற்றக்கூடாது என்று நாம் யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு அவசரமாக ஏன் அப்படி ஒரு ஆவேசப்படுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. கேப்டன் அவர்கள் சுயநினைவு இல்லாமல் அவர் ஒரு வெறும் உடலை போல சுவாசிக்கிற உடலாக இருக்கிற அந்த கட்டத்திலேயே அவசரமாக கொண்டு தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொள்ள வேண்டிய அளவிற்கு அந்த கட்சிக்குள் ஏதாவது பொதுச் செயலாளருக்கு ஏதாவது போட்டி நிலவுகிறதா என்ன? ஏதாவது ஒருத்தர் பிரேமலதாவை விட நான் தான் தேமுதிகவுக்கு ரொம்ப உரிமையானவன், நான் தான் அதிகமா மக்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன் அரசியல் ரீதியாக என்கிற போட்டி எங்களுக்கு ஏதாவது நிலவுகிறதா? உங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்கள்ல சில பஞ்சாயத்து தலைவர்களை போட்டியின்றி தேர்வு செய்வாங்க, அன்ன போஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. நீங்க ஒன்னும் அதற்காக பெரிய ஓட்டெடுப்பு நடத்தியோ ஜனநாயக முறைப்படி கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை.
அப்ப ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார், ஏன் வந்து அதை அரசியலாக மாற்றுவதற்கு இவ்வளவு ஆவேசப்படுகிறார் என்பதுல கொஞ்சம் துக்கம் களைவதற்கு மக்களுக்கே இன்னும் அந்த மனநிலை வந்து சேரவில்லை. பார்வையாளராக இருக்கிறவனுக்கு, அந்த மேம்பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறவனுக்கு கூட மனம் கலங்குகிறது. அவருடைய மனிதாபிமானத்திற்கு தான் கூட்டம் கூடியதே தவிர அவருடைய அரசியலுக்காக கூடியது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த அரசியல் கட்சி ஏறத்தாழ கொஞ்சம் கொஞ்சமாக கரையை தொடங்கி 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவர் அரசியல் களத்திலேயே ஏறத்தாழ ஆக்டிவாக இல்லை. எப்படி சொல்றீங்க? அவ்வப்போது கேப்டனின் ஆணைக்கிணங்க கேப்டன் இதை சொன்னார், இப்போ என்ஆர்சி விஷயமாவா கேப்டன் ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா அறிக்கை வந்துட்டு இருக்கு. எந்த அரசியல் கட்சி ஆணைக்கு இணங்க என்று சொன்னார்களோ அந்த அரசியல் கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்பதற்கான சாட்சியமே இந்த வார்த்தை தான். ஆணைக்கு இணங்க, இதை யார் பயன்படுத்துவார்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆணைக்கு இணங்க எந்த அரசியல் கட்சி இந்த ஆணைக்கு இணங்க என்பதை பயன்படுத்துவார்கள்னா அதிமுக தான் பயன்படுத்தும். அம்மாவின் ஆணைக்கிணங்க. அம்மாவின் ஆணைக்கிணங்க. அப்ப ஆணைன்னா என்ன? ஜனநாயகத்தில் எப்படி வந்து ஒருவருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும்? அப்ப ஜனநாயகத்தில் வந்து எஜமானர்கள் இருக்கிறார்களா? இவர்கள் மன்னராட்சியவே ஜனநாயகத்தினுடைய முகமுடியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? எப்படி ஆணைக்கிணங்கிற வார்த்தை இவர்கள் சொல்லுவாங்க? இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை. அப்ப ஜெயலலிதா தான் தனக்கு ரோல் மாடல் என்று பிரேமலதா பேசுவது, சிந்திப்பது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மை என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியங்களாக இருக்கிறது. அதனால அவருடைய அரசியல்ல வந்து அவசரமாக அவர் பொதுச் செயலாளரானதோ, அவசரமாக அவர் வந்து ஆவேச உரை ஆற்றுவதோ என்பது முதலில் அநாகரிகமானது, ஒரு பண்பாடற்ற செயல். அதை படிநிலையாக அவர் செய்திருக்கலாம். அவர் செய்யவே வேண்டாம். ஜெயலலிதா அவர்கள் தான் தனக்கு ரோல் மாடல்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி அவருடைய மறைவுக்கு பிறகு என்னென்ன வகையான நெருக்கடிகளை சந்திச்சது, பொதுச் செயலாளர் பதவிக்கு என்னென்ன வகையான போட்டிகள் நடந்தன, சசிகலா அம்மையார் வந்து சமாதியில போய் சத்தியம் பண்ணாங்க, இன்னொருத்தர் தர்ம யுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ். இப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு முன் அனுபவமாக அவர் இருக்கும் பொழுதே, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கணவர் அவர் தொடங்கிய கட்சி, அவருக்கு சில லட்சியங்களோ நோக்கங்களோ இருந்தன, அதை நான் நிறைவேற்றுறதுக்காக பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் மர் அ ஒய்ஃப். அவங்க ஒரு ஒய்ஃப் மட்டும் இல்லை, தேமுதிகலையும் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில அது ஒரு பெண், ஒருத்தருடைய மனைவி, அவங்க ஒரு அரசியல்வாதியாக செயல்படக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? செயல்படலாம் தானே. தேமுதிகவிலே 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று அடையாளம் பெற்ற தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சுதீஷ் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை கழித்து விட்டு அடையாளமிக்க தலைவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா? கருத்தியல் ரீதியாகவோ வேற வந்து சமமான போட்டியாளர்களாவோ ஜனநாயகத்தில் விரும்பக்கூடிய இடத்திலோ ஏதாவது ஒரு வடிவத்துல, இப்ப எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு கீழே எவ்வளவோ ஆளுமைகள் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ராசாராம்னு ஒருத்தர் வந்து சபாநாயகராக இருந்தார். காளிமுத்து மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக, எழுத்தாற்றல் மிக்கவராக இருந்தாரு. நிறைய பேர், இந்த நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரு. ஒரு பெரிய வரிசை உண்டு 2ஆம் கட்ட தலைவர்கள்ல. அவர்கள் அத்தனை பேருமே ஆளுமைகள். ஆனா அவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட நீங்க வந்து ஜானகிங்கிற பஞ்சாயத்து வந்தது. ஜெயலலிதாவையோ ஜானகி அம்மையாரையோ சார்ந்திருக்க வேண்டிய நிலைமைதான் இந்த ஆளுமைகளுக்கே ஏற்பட்டது இல்லையா? அந்த கட்சிக்கு ஒரு அனுபவம். வெகுஜன மக்களை வென்றெடுப்பதற்கு ஏதாவது ஒரு முகம் தேவைப்படுகிறது அரசியல்ல. சில முகங்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் மக்களிடத்திலே அறிமுகமாகாமலே போய்விடுகிறது. அந்த அவல நிலை இருக்கிறது. சங்கரையாவை வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரிகிறது. நல்ல கண்ணை யார் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் பல பேருக்கு தெரியாது. இதை நான் வந்து ஊர்ஜிதமாக சொல்றேன், பல இடங்கள்ல தெரியல. அப்போ பொது புத்தியிலே கொண்டு போய் சில பேரை நம்மால் சேர்க்க முடியவில்லை. அப்ப ஏதாவது ஒரு முகத்திற்கு ஓட்டு போடுகிற வழக்கம், ஃபேஸ் வேல்யூலாம் சொல்றாங்க, அப்படி சில பேரை உருவாக்குகிறார்கள். அந்த முறையை வந்து எம்ஜிஆர் அப்படிதான் வந்தார். அவர் தகுதியின் அடிப்படையில் வந்தார்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் ஜெயலலிதா வந்தார். விஜயகாந்தும் ஏறத்தால் அப்படித்தான் வந்தார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது சித்தாந்தம் இருக்கிறதா? கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறதா? இவர்கள் எதை முன்னோக்கி இந்த அரசியல் கட்சியை நகர்த்துகிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் என்று சொல்வார்கள். நிலைத்திருக்கக்கூடிய கொள்கை என்று ஏதாவது இருக்கிறதா? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்த 4 வார்த்தைகளிலுமே தத்துவம் இல்லையா? இதை எப்படி சொல்வதுன்னா, பல வீட்டு சோறு தின்றவனுக்கு வந்து ஒரு வீட்டு சோறு தின்ற உனக்கே எவ்வளவு கொழுப்பு இருந்தா பல வீட்டு சோறு திங்கிற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஜோக் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லார் வீட்டு சோறையும் ஒரு பாத்திரத்திலே நிரப்பிக் கொள்வது மாதிரியே தேசியமும் திராவிடமும் எதிரெதிர் நிலைப்பாடு உள்ளது. எல்லாருக்குமே தெரியும். முற்போக்கு என்பது அது இடதுசாரி கோட்பாடு. அது அவருடைய கட்சியினுடைய கோட்பாடை பாருங்க. தேசியம் அப்படின்னா 2 கட்சிகள் இருக்கிறது, காங்கிரஸ் பாஜக இருக்கிறது. திராவிடம் என்று சொன்னால் நீங்கள் அதிமுக திமுக இருக்கிறது. முற்போக்கு என்று சொன்னால் இடதுசாரிகள் இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. வேறு சில இடதுசாரி அமைப்புகளும் இருக்கிறது. நீங்கள் கடைசியாக முடிக்கும் போது ஒரு கழகம்ங்கிறீங்க. இதுல ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கிறதா? அவர் அந்த கொள்கையை சொன்னதே இல்லையா? என்றைக்காவது அவர் கொள்கையை சொல்லி இருக்கிறாரா? 2005 கட்சி ஆரம்பித்த போது என்னுடைய கட்சிக்கு இதுதான் கொள்கை, என்னுடைய கட்சிக்கு வந்து குறிப்பிட்ட கொள்கை இருக்கிறதுன்னு அவர் என்னைக்கா சொல்லி இருக்கிறாரா? வறுமை ஒழிப்போம், ஊழல் ஒழிப்போம், இது 2 கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதாங்க அது நற்பணி மன்ற செயல்பாடு. தையல் மிஷின் வழங்குறது,
வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு. அவர் மனிதாபிமானத்தை நான் வந்து விமர்சனம் செய்யல. ஆனால் அவருடைய அரசியல் விமர்சனத்துக்குரியது, மறுபரிசீலனைக்குரியது. அவர் என்ன அரசியல் செய்தார்? திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அணி என்று சொன்னார். எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு 8% வாக்கு வங்கி அவருக்கு வந்துருச்சு. உடனே என்ன, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 10% வந்துட்டாங்க. அப்பொழுது திமுக அதிமுகவிற்கு ஒரு சின்ன பின்னடைவு இருக்கிறது அந்த நேரத்துல. அப்ப இவர்களை கூட்டணி சேர்த்தால்தான் வெல்ல முடியும் என்கிற ஒரு வியூகத்தை யார் வகுக்கிறா? துக்ளக் ஷோ தான் வகுக்கிறாரு. ஏனால் திமுகவோட அவருக்கு ஒரு சிறிய மன வருத்தம் இருந்தது. அந்த மேம்பாலத்தினுடைய விரிவாக்கத்திலே அவருடைய மண்டபத்தின் ஒரு சிறு பகுதி இடிக்கப்பட்டதுனால இன்றைக்கு அது குறுகலான இடம் தான். பல பேர் அதை என்ன சொல்றான்னா, மண்டபத்தை திட்டம் போட்டு தான் அடிச்சாங்கன்னு ரொம்ப பேர் சொல்லிட்டே இருக்கான். நான் இப்பொழுதும் சொல்றேன், அந்த இடம் குறுகலான இடம் தான். அங்கே ஒரு பேருந்து வந்து வளைகிற இடம் பாருங்க, ரொம்ப குறுகலா தான் இருக்கு. அப்ப நெடுஞ்சாலைத்துறை வந்து சொல்லுகிறது, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்ட இடத்துல வந்து பல திசைகள்ல இருந்து பேருந்துகள் வருகிற இடத்துல வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கப்படுது. அந்த மேம்பாலத்திற்கு வந்து இட நெருக்கடி இருக்கிறதுன்னு சொன்னதே அரசியலாக்கப்பட்டது. சரி, அது ஒரு உள்நோக்கம் கொண்டது என்று வைத்துக் கொண்டால் கூட அவருக்கு ஒரு பகைமை இருந்தது திமுகவோட. அவர் ஆரம்பத்துல திமுக அனுதாபியா இருந்திருக்காரு, பின்னால அது பகைமையா மாறிச்சு. அதை சிறப்பாக இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பார்ப்பன லாபியின் வழியாக சோராமசாமி கொண்டு போய் அந்த கூட்டணியில சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யறாரு. ஐயோ, அந்த அம்மாவோட நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துல விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ரொம்ப ஹெட்வெயிட் பிடிச்சது, இப்படி அவர் வார்த்தையை அப்படியே சொல்றேன், ரொம்ப ஹெட்வெயிட் பிடிச்சதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கமும் அந்த அம்மாவும் ஒத்துக்கல. ஒரு பொருந்தாத கூட்டணி தான். ரெண்டு பேருமே என்னன்னா, தான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோயிசத்துக்கான ரெண்டு கேரக்டர். ரெண்டையும் வந்து சோராமசாமி போன்றவர்கள் நடுவில் இடைத்தரகர்கள் வேலை பார்த்து, ஏன்னா இடைத்தரகர்களால தான் தொடர்ந்து கையாளப்பட்டார். அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழருவி மணியன் ஒரு ஃபேமஸான புரோக்கர் இருக்காரு. அவர் அந்த புரோக்கர் வழியா தான் அடுத்த நாடாளுமன்ற கூட்டணிக்கு வந்து பாஜக பாமக கூட்டணியில போய் அவர் இருந்தார். தொடர்ச்சியாக அவர் வந்து யாரால கையாளப்படுறாருன்னா, முழுக்க இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் புரோக்கரால தான் அவர் கையாளப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு தெளிந்த பார்வை. நான் நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாங்கிற தனித்தன்மையோட அவரால் நிக்க முடியல. அதிமுகவுக்குள்ள கூட்டணி போயிட்டாரு. இவர் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிற நேரத்திலே அந்த அம்மா இஷ்டத்துக்கு வேட்பாளரை அறிவிச்சு ரெண்டு பேரும் ஒரு மேடையிலே சந்திக்கல. அதை ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் என்ன செஞ்சாருன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் முதலமைச்சருக்கு வந்து ஜெயலலிதா கூட்டு போடுங்க, எதிர்கட்சி தலைவருக்கு விஜயகாந்த் கூட்டு போடுங்கன்னு தந்திரமா சமாளிச்சாங்க. ரெண்டு பேரும் மேடையவே சந்திக்கல. 100 நாள் கூட அந்த 100 நாள் வேலை திட்டம் வாங்கலாம். அந்த மாதிரி 100 நாள் கூட அந்த கூட்டணி நீடிக்கல, முரண்பாட்டில் முடிஞ்சிச்சு. சாதாரண விலைவாசி உயர்வு குறித்த மாற்று கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. மின்சார கட்டணம் உயர்ந்தது, பால் கட்டணம் உயர்ந்துச்சுன்னு தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்திரகுமார் இன்னும் இப்பயும் இருக்காரு, அவர் பேசுகிறாரு. அது ஒரு எல்லா உறுப்பினர்களும் எழுந்து கத்தும் போது, ஜெயலலிதாவால் நம்ம தயவு தாட்சண்யத்தினால எதிர்கட்சி தலைவர் ஆனவன் நமக்கு எதிராக பேசுவதா என்பதை அவரால் தாங்க முடியல. என்னாலதான் நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆனியன்னு கோவப்படுது அந்த அம்மா. திருப்பி பதிலுக்கு ஒரு சும்மா இருக்கணும், என்னாலதான் நீங்க முதலமைச்சரே ஆனியங்கிறாரு. சந்திப்போமா, நீயா நானா பாப்போமான்னு ரெண்டு பேருக்குள்ள சட்டசபை மோதல் ஏற்பட்டுச்சு. சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருது, நான் தனியா அனுப்பேன், நீ நிப்பியான்னு கேட்கும் போது, பெண்ணாகரத்துல தோத்ததுனாலதான் என்கிட்ட வந்து ஏன்னா ஒரு பதில் சொன்னாரு. இந்த அவருக்கு இணையாக ஒருத்தரை வந்து பேசுவதை வந்து ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. நாக்க துருத்துற வரைக்கும் அது போயிருச்சு கடைசியில கோபத்துல. அப்ப அவருடைய அரசியலை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு தனி மனித பிம்பத்தினுடைய ஒரு ஒரு கட்டுமானம் தான் விஜயகாந்த் இருக்கே தவிர கோட்பாட்டு அரசியல் இருக்கா? சரி, கோட்பாட்டு அரசியல், கொள்கை அரசியல் இருக்கா? இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ வந்து நம்ம திராவிட கட்சி அப்படிங்கிற முறையில் அதிமுக சொல்றோம். அதிமுக எப்பவுமே அதுக்கு முன்னாடியே 75லே எமர்ஜென்சி காலத்திலே அகில இந்திய அப்படிங்கிற பின்னோட்ட சேர்த்துக்கிட்ட கட்சி தான். அந்த கட்சி தமிழ்நாட்டில் வென்றது, ஆட்சியில் இருந்து இன்ன வரைக்கும் அதிக காலம் ஆண்ட கட்சினா அதிமுக தான். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் நீங்க இந்த கொள்கையில உறுதியா இருந்தா தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற முன் அனுபவத்தின் அடிப்படையில் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறுதி சடங்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில் ஒரு 15 லட்சம் பேர், தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றதன் வழியாக மேபி மனிதாபிமானமா இருக்கட்டும், அதை என்கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு பொலிட்டிக்ஸ்ல எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் பொலிட்டிக்ஸ் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பொலிட்டிக்ஸ்ல அவங்க அதை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதை ஏன் விமர்சிக்கணும்? நம்ம அவர்கள் பயன்படுத்த நினைப்பது குறித்து நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை. அவர்கள் இதை வைத்துக் கொண்டு என்ன பேரம் பேச போகிறார்கள் என்கிற ஒரு கணக்கு தான் நமக்கு. அவர்கள் என்ன கணக்கில் இருப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேங்க, அவங்களுக்கு பாஜகவோடு ஒரு கூட்டணி வைப்பதற்கு ஒரு முன்னேற்பாட்டாக இதை பார்க்கிறார், வேற ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியிலே வந்து தேமுதிக வந்தால்தான் இந்தியா கூட்டணி வந்து வலிமை பெறுங்கிற இடத்துல தேமுதிக கிடையாது. ஏன்னா 1% வாக்கு வங்கிக்கு வந்துட்டாங்க. அவங்க 10% தொடங்கின அந்த அரசியல் கட்சி 8% இருந்து 10% ஆகியே கடைசியா 1% வந்துட்டாங்க அவங்க. அப்ப இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து என்னவா இருக்குன்னா, தேமுதிக வந்து நாம் தமிழர் கட்சியை விட பாஜகவை விட பலவீனமான இடத்துல தான் இருக்கு. அதனால அவ தூக்கி சுமக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி வராது. முதல்ல
எடப்பாடி பழனிசாமி கன்சிடர் பண்ணுவாரான்னு கேட்டா இந்த அம்மா பேசுற முறையெல்லாம் இருக்குல்ல, அது கண்டிப்பா அவர் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவர் ஒற்றை தலைமை விரும்புறாரு. இது இன்னொரு தலைமை மாதிரி தான் ஏறத்தால. அதனால அங்கேயும் அது வேலைக்கு ஆகாது. இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, எப்படி வந்து இந்த உதிரி கட்சிகளாக இருக்கிறவர்கள், சிறு கட்சிகளாக இருக்கிறவர்களை, ஒரு ஏசி சண்முகமா வாங்க, இந்த யாதவ் கட்சியா நீங்க வாங்க, எப்படி இந்த சிறு கட்சிகளை பூரா வந்து பாஜக வந்து யாரையுமே விடுறது கிடையாது. தெருவில் எவனாவது ரெட்டுப்பேட்டு கட்சி வச்சிருந்தாலும் கூப்பிடுவாங்க. அந்த கணக்கிலே வந்து தேமுதிக வந்து 1% வாக்கு வங்கியை, ஏற்கனவே 2% வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாஜக, நோட்டாவுக்கு கீழே இருக்கிற பாஜக தான் கூட்டணி சேர்க்கும். ஏன்னா தன்னை விட உயரமானவர்களோட வந்து நிக்க முடியாது இல்லையா, எல்லாருமே சமமான குள்ளர்களா இருக்கணுங்கிற கணக்குல. நீங்க சொல்ற கணக்கின்படி நோட்டாவை வெல்வது லட்சியம், 1% நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிகவை 1% என்பது சென்ற தேர்தல்ல. இப்ப அதுவும் நிச்சயம், அதுவும் இருக்குமா நமக்கு தெரியாதுல்ல. இப்ப 15 லட்சம் பேர். நான் இன்னொன்னு சொல்லவா, பொது புத்தியில பிரேமலதா குறித்து நல்ல அபிப்பிராயங்கள் மக்களுக்கு இல்லை. இல்ல 15 லட்சம் பேர் கூடுனாங்கல்ல. அதாவதுங்க 15 லட்சம் பேர் கூடுனவங்கல்ல, வேடிக்கை பார்க்க போனாலும் நானும் தான் ஒரு ஆளு. நானும் தான் கோயம்பேடு மேம்பாலத்துல நின்றேன். நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? நான் நிச்சயமா ஓட்டு போட மாட்டேன். அப்ப என்னை கணக்குல சேர்க்கறீங்களா நீங்க? எனக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் போய் நின்றேன். நான் ஏன் போய் நின்றேன் அப்படின்னா, நான் விஜயகாந்தை சந்தித்து இருக்கிறேன். எப்படி கேட்கிறேன், 14,99,999 பேர் ஓட்டு போட மாட்டாங்களா? நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சரி, இப்ப தேமுதிக நீங்க முதல்ல சோ என்கிற புரோக்கர், அப்புறம் வந்து தமிழறிமணி என்கிற, இப்போ ஒரு புரோக்கருக்காக காத்திருக்குதா? நிச்சயமா அதுக்கு தான் அவங்க காத்திருக்காங்க. அதுதான் அண்ணாமலை வந்து ஏற்கனவே நான் ரசிகர் மன்றத்துல எல்லாம் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு அண்ணாமலைக்கு வந்து அரசியல் அறிவு இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். என்னுடைய அரசியல் வழிகாட்டி விஜயகாந்தன் சொல்றாரு, அவருக்கும் பெருசா அரசியல் அறிவு கிடையாது. அவருக்கு உதவுற குணம் இருந்தது. அவர் ஒரு நடிகனாக அவருக்கு கிடைத்த செல்வாக்கை, அவருடைய செல்வத்தை வந்து அவர் வந்து எல்லாருக்கும் வந்து உதவி இருக்காரு. அதுல எனக்கு 2வது கருத்தே கிடையாது. நான் வந்து விஜயகாந்தினுடைய மனிதாபிமானத்தை குறைத்து எடை போட தயாரா இல்லை. ஆனால் அதற்காக வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் கீழ்பாக்கத்துல நல்லா ஜாக்கெட் தச்சு கொடுக்குறாங்கிறதுக்காகவே அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் அந்த விஷயம். அதுக்கு இது பொருத்த மட்டும் நான் நினைக்கிறேன். திரும்ப கேட்கிறேன், ஒரு சிம்பத்தி கோட் பேஸ் அப்படி உனக்கு வரவே வராதா? அது திடீரென்று மறைந்தவர்களுக்கு, அதுவும் தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற போது அது ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஏறத்தாழ அரசியல் களத்தில இருந்து விலகி நெடுங்காலம் ஆகிவிட்டது. அதாவது செயல்பாட்டில் இருந்து விலகி நெடுங்காலம் ஆகிவிட்டது. தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் காத்திருக்கிறது. அதனால இது அத்தனை நீண்ட காலத்திற்கு அது நீடிக்கும் என்று இல்லை. ஒரு செய்தி வந்து 30 செகண்ட்ல வந்து காலியாகிற காலத்துல இருக்கணும். நீங்கள் அதிகபட்சமாக ஒரு புகழ் பெற ஆசைப்படுகிறீர்கள் என்றால் 30 செகண்ட் நீங்க வந்து ஊடகத்துல உங்கள் முகம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புகழின் ஆயுள் 30 செகண்ட் தான். நீங்க 30 ஆண்டு காலம் ஒரு புகழுக்கு உழைத்தீர்கள் என்றால் கூட 30 செகண்ட்ல அது அழியக்கூடிய காலத்துல இருக்கும். இது யதார்த்தம். அது இன்னைக்கு ட்ரெண்ட்ல யார் இருக்கான்னு நம்ம பேசுறோம் இல்லையா, நாளைக்கு இது இருக்குமான்னு தெரியாது. இந்த வீடியோ வெளிவரும் போது வேற ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா இது பேசப்படாது. அதனால இது வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவரை வந்து மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு திரைக்கலைஞனாக நிச்சயமாக போட்டுவார்கள், ஒரு மண்ணின் மைந்தனா போட்டுருவாங்க, யதார்த்தவாதியாக போட்டுருவாங்க, அவருடைய பேச்சுக்களை எல்லாம் ரசிப்பாங்க. ரசிக்கிறது வேற, வசிக்கிறது வேற. பிரேமலதா தான் காரணம் விஜயகாந்தோடைய வீழ்ச்சிக்கு அப்படின்னு பலரும் பேச நான் கேட்கிறேன். இப்ப அது உண்மைதானே? இப்ப அரசியல்ல ஒரு 2005 இப்படி தொடங்கி அவங்க 10% போய் அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சி இப்போ நோட்டா கீழேயும் போயிட்டாங்க, 1% கீழேயும் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதுல பிரேமலதாவுடைய பங்கு என்ன? பிரேமலதா வருவதற்கு முன்னால், இவருடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்னால் விஜயகாந்த் என்னவாக இருந்தார்? நல்ல நடிகர் இருந்திருப்பாரு இல்ல. அப்பொழுதும் அவர் யாராவது ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் நடந்தார். உதாரணத்திற்கு அந்த இடத்துல இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தார். இப்ராஹிம் ராவுத்தர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருந்தாரு. அவருக்கு சம்பளம் அவர் தான் பேசுவாரு, கதை அவர் தான் கேட்பாரு. அவர் சொல்லிதான் அவர் சாப்பாடு போட்டார். அது தெரியுமா இருக்காது? வருகிறவருக்கெல்லாம் அவர் உணவு கொடுத்தாருன்னு சொல்றாங்கல்ல. இந்த தயாள குணத்திற்கு இவர் தான், டே நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தேடி வாய்ப்பு தேடி வராண்டா. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாதே சினிமால. ஒரு நாளைக்கு டெய்லி 200 பேர் வாய்ப்பு தேடி வரும். 200 பேருக்கு கொடுக்க முடியுமா? வந்தவன் பசியார சாப்பிட்டாவது போட்டோம், அவனுக்கு சாப்பாடு போடணும்டான்னு சொல்லி கொடுத்தது நண்பனாக இருக்கக்கூடிய ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் தான். அப்ப அவர் எல்லா காலகட்டத்திலையுமே ஒருத்தருடைய பேச்சை கேட்கிறவரா தான் அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா அவரோட குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்னா, மிகுந்த முன்கோபம் கொண்ட ஒரு எமோஷனல் ஆனவர்கிறதுனால அவரால் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு நடிகனுக்கான தன்மையோட அவர் நடக்கல. ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. கலைஞருக்கு வந்து அந்த பொன்விழா கொண்டாடினாங்கல்ல, அவருடைய திரைப்பட எழுத்துக்காக வேண்டி ஒரு பொன்விழா கொண்டாடினாங்க. இவர் தான் அப்ப வந்து அந்த குழுவுக்கு தலைவர். விஜயகாந்த் அவர்கள் வந்து நேரடியாக போய் இவங்களை போய் அழைக்கிறாங்க ஒரு விழாவுக்கு. யார மனோரமாவை அழைக்கிறாங்க. போய் அழைச்சிட்டு அவர் திரும்ப வரும்போது கார்ல ஏறும்போது ஒரு பொண்ணு அந்த தெருவில் கிராஸ் ஆகி போற பொண்ணை ஒருத்தன் வேகமா ஓடி வந்து செயின் நத்துட்டான். நீங்க யதார்த்த வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? முடிஞ்சா பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்ல. இது பப்ளிக் செய்வான் இல்லையா? விஐபி எங்கேயா செய்வானா? ஓடி போயிடுவாங்க அல்லது ஏதாவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே.
இவர் இறங்கி போய் அவனை ஓடி போய் பிடிச்சி அடிச்சிருக்காப்ல. அடிச்சு அந்த அம்மாட்ட செயின். இது நீங்க சினிமால வர்ற காட்சியில நீங்க பாத்துருப்பீங்க. ரியல் ஹீரோ உடனே போய் அவனை அந்த வகையில ஹீரோ தானே. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தராவது முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, அதுல ஒருத்தரா இருந்திருக்காரு. அது நான் என்ன சொல்றேன்னா, அவரு தன்னை பொதுமக்களில் ஒருவனாக எப்பொழுதுமே கருதுகிறார். அவருடைய உயரங்களுக்கு அவர் மேலே போக போக அவர் பல திரைப்பட வாழ்க்கையில் பல சிகரங்களை தொடும் போதெல்லாம் அவர் தன்னை சாமானியனாக உணர்ந்து கொண்டே இருந்தார். சாமானியர்களோடு நட்பாக இருந்தாரு, அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தாரு. அந்த உயர் பண்புனால அவர் மீது இவ்வளவு மக்கள் கூடுறாங்க, இவ்வளவு பேர் அனுதாபப்படுறாங்க. இப்ப இந்த உயர் பண்புகளுக்கு காரணம் இப்ராஹிம் ராவுத்தருங்கிறீங்க. அந்த உயர் பண்புகள் பிரேமலதா அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒன்னும் குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல. அதற்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பிரேமலதா கொஞ்சம் கொஞ்சமாக விஜயகாந்தினுடைய நட்பு வட்டத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவருடைய உயரத்துக்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அத்தனை பேரையும் படிப்படியா நீக்கினாங்க. செக்யூரிட்டி மகன் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. முழுக்க அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துறதுக்கு அவங்க ரொம்ப வேலை செஞ்சிருக்கிறாங்க. கேப்டனை பொறுத்தவரையில, விஜயகாந்தை பொறுத்தவரையில அவருக்கு சூழ்ச்சி தெரியாது. அவருக்கு கொஞ்சம் சாதுரியம் இருந்திருந்தால், நேக்குப்போக்கு தெரிஞ்சிருந்தால், தந்திரம் தெரிஞ்சிருந்தால் அவர் ஜெயலலிதாவோடு இவ்வளவு கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் திமுக அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணாங்கல்ல, புத்திசாலித்தனமாக அவர் அந்த கூட்டணியில போயிருந்தா தேமுதிக இன்றைக்கு கரைந்திருக்காது. அந்த பழம் நழுவி பாலில் விடும். பழம் நழுவி பாலில் விழுந்தாலும் பரவாயில்ல, மதுக்கோப்பைக்குள் விழுந்த ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. தேமுதிக கரைந்து விட்டது. கேப்டனும் கரைந்து விட்டார், கட்சியும் கரைந்து விட்டார். கட்சி இப்போ தள்ளாடத்துல இருக்குது. இல்ல, கட்சி கேப்டனோடு சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. என்னைக்கு கேப்டன் இறந்தான், கேப்டனுக்கு வெட்டிய குழியிலே தேமுதிகவும் சேர்ந்து அடக்கமாகிவிட்டது. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் அதிகமா இல்லையா? இப்போ இந்த 15 லட்சம் பேர் கூட்டினதான் திரும்பி அதை கோட் பண்றேன். அவங்க தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவருக்கும் கூடாத ஒரு கூட்டம்னு சொல்றாங்க. ஏங்க, எல்லா அரசியல் தலைவருடைய இறப்பு தாங்க சொல்றாங்க. கலைஞருக்கு கூடாத கூட்டத்தை நீங்க அதுல பாத்துட்டீங்களா? அப்படி கிடையாது. எந்த அரசியல் கட்சி தலைவர் இறந்தாலும் அவங்களுடைய கருத்து முரண்பாடு 2வது கட்டமானது. அது டிராபிக் ஜாம் ஆகதான் செய்யும். அதுலயும் இவங்க ஊடகம் மிகப்பெரிய சினிமாங்கிற ஒரு பெரிய கிரேஸ்ல வந்திருக்காங்க, நட்சத்திர அந்தஸ்து மிக்க ஒருவர். அதனால கூட்டம் கூடுவதை வைத்துக்கொண்டு நீங்க நீங்க இது பண்ண முடியாது. கள்ளழகர் திருவிழாவுக்கு கூட்டம் கூடுது, பாஜக வெற்றி பெற்றுமா? மயிலாப்பூர்ல 63 திருவிழா கூடுறாங்க, லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்களா மயிலாப்பூர்ல அரசியல் பண்றவங்க? இப்ப நாகூர் தர்கால லட்சக்கணக்கில் கூடுறான் கந்தூரி விழாவுக்கு. அதனால இஸ்லாமியர்கள் பாதுகாப்புக்கு அது உறுதி செய்யப்பட்டுமா? அப்படி கிடையாது. அவர் கொண்டாட்ட மனநிலை என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. ஓகே, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. இப்போ கலைஞரோடு முரண்பாடு வந்தது, பெரிய முரண்பாடு முத்தி போய் அவர் கலைஞர்கிட்ட இருந்து கலைஞருடைய விசுவாசி அல்லது கலைஞர் மீது அபிமானம் கொண்டிருந்தவர் மெல்ல மெல்ல விலகி ஜெயலலிதாவோட திரும்ப கூட்டணிக்கான வாய்ப்பு வந்தும் அவர் அதுக்குள்ள போகல, கட்சி அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ அந்த ஜங்ஷனுக்கு திரும்ப கேப்டன் விஜயகாந்த் ஜங்ஷன் அப்படின்னு வைக்க போறதாக தமிழ்நாடு அரசு சொன்னதாக செய்தி படித்தேன். அதுபோல அந்த இறுதிச் சடங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், பலரும் பல்வேறு தரப்புல இருந்து அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் கலந்துக்கிறாங்க, இந்த அளவுக்கு ஜங்ஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ இது தேமுதிகவுக்கு ஒரு சிக்னல் இந்த பக்கம் வர்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? தேமுதிக தொடங்கப்பட்ட 2005 இருந்து திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் அங்க நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, இப்போ ஒரு அணுக்கம் இருங்க. தேமுதிக தொடங்கப்பட்ட நாள்ல இருந்தே திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் இருக்கு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா அவர் அதிமுக கூட்டணி வரைக்கும் போனாரு. திமுக கூட்டணிக்கு அவர் வர மறுத்துட்டாரு. வர முடியாத அளவுக்கு கோரிக்கைகளை கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர் வேணும், எங்களுக்கு தான் மந்திரி வேணும், மேயர் வேணும்னு கேட்டாங்க. 100 சீட்டு வேணும்னு கேட்டாங்க. ஜெயலலிதாட்ட 41 சீட்டு வாங்கிட்டவங்க திமுக கூட்டணிக்கு வரும்போது 100 சீட்டு கேட்டாங்க. நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளாகவே அவங்க கொடுத்தாங்க. கடைசியில் என்னாச்சு? அவங்க முழுக்க போன முறையே 2016 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பை தட்டி பறித்ததே தேமுதிகவினுடைய நிலைப்பாடு தான். அதற்கு முன்பு அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தாலும் திமுக தான் வென்றிருக்கும். ஏறத்தாழ 10 ஆண்டு காலம், இந்த ஒரு 8 ஆண்டு காலத்துல தொடர்ச்சியாக திமுக ஆட்சி செய்வதற்கு இடையூறாக இருந்த அரசியல் கட்சினா தேமுதிக தான். ஆனால் அதையெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னது மாதிரியே பாரபட்சமே பார்க்காம, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவருக்கு நன்னயம் செய்து விடல் மாதிரி மாற்று கருத்து உடையவர்களுக்கு அந்த இறுதி அஞ்சலியை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் சொன்னதா இருக்கட்டும், அவர்கள் விரும்பியபடி அந்த தீவு திட்டலுக்கு கொண்டு போனதாக இருக்கட்டும், அதுக்கு அந்த தெருவின் பெயரை வைப்பதாக இருக்கட்டும், அந்த சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை சாலைக்கு வைப்பது, இது எல்லாமே பாஜக அரசியல் செய்ய வேண்டிய இடத்திலே, ஏன்னா அவங்க கூட்டணியில அவங்க நீண்ட பயணத்துல இருக்காங்க, இப்ப வரைக்கும் இருக்காங்க. அவங்க அதற்கு எதிர் அரசியலை சிறப்பாக திமுக செய்து முடித்து விட்டது. எனக்கு தெரிந்து திமுக செய்ததற்குள்ள ஒரு பக்கம் என்னுடைய நண்பர் என்று அவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டாலும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவும் நான் பார்க்கிறேன். அவருடைய அரசியலை இவர்கள் முடித்து வைத்து விட்டார். 2024, 23
விஜயகாந்த் அவர்களுடைய சகாப்தம் நிறைவுற்றது, முடிந்தது, அது ஊரறிந்தது. 2024 அவருடைய கனவுக்கும் லட்சியத்திற்கும் ஏதாவது ஸ்கோப் இருக்குமா? நீங்க சொன்னது மாதிரி அடக்கம் செய்யப்பட்டது தானா? விஜயகாந்தினுடைய கனவு லட்சியம்லாம் என்னன்னா, தன்னை நம்பி வருபவர்களுக்கு உதவுவதுதான். விஜயகாந்த் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை ஏழைகளுக்கு உதவணும், அதுதான் அவருடைய கனவு. அவருடைய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறது அவருடைய கனவு. அது பிரேமலதா செய்வாரா? அவருக்கு அதிகாரத்துக்கு ஆட்டம் போடணுங்கிற ஆசை அவர் கிடையாது. இன்னொருத்தன் தான் கண்ணு முன்னாடி பசியோட இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவருக்கு ஆசை இருந்துச்சு. அதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. நற்பணி மன்றம் தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. இதை ஏன் அரசியலை அறுவடை செய்யக்கூடாதுன்னு கூட இருக்கிற நண்பர்கள் தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவருக்கு அரசியல் என்பதே சக மனிதனுக்கு துயர் துடைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டவன். அவருக்கு எந்த கோட்பாடும் எப்பவுமே இருந்தது கிடையாது. அதனால விஜயகாந்தினுடைய கனவும் லட்சியமும் என்னன்னா, எப்படி எம்ஜிஆரினுடைய சொத்தை செவிடர் பள்ளி அந்த பார்வை வாய் பேச முடியாதவர்களுக்கான பள்ளிக்கூடமாக மாட்டாங்களா, அது மாதிரி ஏழைகளுக்கு நீங்க கொடுங்க. உங்களால் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாது. விஜயகாந்தின் நிலைத்த புகழுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவரை போல பசி தீர்க்கிற வேலையை, நற்பணி வேலைகளை நீங்க செய்யுங்க. தையல் மிஷின் வாங்கி கொடுங்க. போராடுகிறவர்களுக்கு, உழைக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. படிப்ப வாய்ப்பற்றவர்களுக்கு, கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி கொடுங்க. அதை விட்டு நிறுவனமயமாக்கப்பட்ட இந்த அவருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதிலே தேர்ந்தவராக இருக்கக்கூடிய பிரேமலதாவோ எல்கே சுதீஷோ இதை விட அதிகமான அரசியல் அதிகாரத்தை இதை வைத்து செய்து விடலாம் என்று கனவு கண்டால் அது பகல் கனவு. விஜயகாந்தின் சகாப்தம் முடிந்து விட்டது. இனி அரசியலில் ஒரு அடி கூட பிரேமலதாவால் எடுத்து வைக்க முடியாது. ஏற்கனவே விஜயகாந்த் சேர்த்து வைத்திருக்கிற அந்த புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற இப்போ சொத்து அப்படின்னு சொன்னா அவர் தார்மீக உரிமை உண்டு. ஏற்கனவே அவர் சேர்த்து வைத்திருக்கிறது தார்மீகம் உண்டு. அவருக்கோ அவருடைய மகன்களுக்கோ அல்லது சுதீஷுக்கோ கூட, அவங்க ஒரே ஃபேமிலி, அவங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த புகழ் அப்படிங்கிற விஷயத்த மேலும் கலங்கப்படுத்தி விடக்கூடாது, அவர் நினைச்சதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நான் ஒரு டேக் அவே பாயிண்டா எடுத்துக்கிறேன். மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.